புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் ஹுசைன் இப்னு அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள் எவ்வாறு நாம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை வாழலாம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுங்கள், நீங்கள் தனிமையிலும் கூட்டாக இருக்கும் போதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன் என தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், சமூகத்திலே ஒரு கௌரவமானவனாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்து அதற்காக முயற்சி செய்வது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாகவும் தேவையாகவும் இருக்கின்றது. இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு இஸ்லாமிய வரையறைக்குட்பட்ட முறையிலே என்னென்ன விடயங்கள் எல்லாம் நமக்கு தேவைப்படுகின்றதோ அவைகளையெல்லாம் தேடி அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறுவதற்கு, அதனை பெற்றுக்கொள்வதற்காக போட்டி போடுவதை எல்லாம் இஸ்லாம் நமக்கு அனுமதித்திருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே வாழும்போது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் பல வழிமுறைகளில் முயற்சி செய்தாலும் இஸ்லாம் நமக்கு வரையறுத்திருக்கின்ற அந்த வரையறையை பின்பற்றும் போதுதான் முறையான நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்-நஹ்லில் 97வது வசனத்திலே குறிப்பிடும் போது கூறுகின்றான், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. நாம் பல வழிகளிலே முயற்சி செய்தாலும் முறையாக முயற்சி செய்ய வேண்டிய வழியை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கின்றது. இந்த இஸ்லாமிய வழிமுறைகளை மறந்து அதனை துறந்து வேறு பல வழிமுறைகளை நாம் பின்பற்றும் காலமெல்லாம், நிம்மதியை தேடும் காலமெல்லாம் ஒருபோதும் நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்க மாட்டாது என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. ஒரு மோமினான ஆண், ஒரு மோமினான பெண் சாலிஹான அமல்களை செய்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அந்த நல்லமல்கள் செய்யக்கூடிய ஆண் பெண் இருவர்களுக்கும் நாம் மகிழ்ச்சியான வாழ்வை கொடுக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாளை மறுமையிலே அவர்கள் செய்த அந்த சிரமத்துக்காக, அவர்கள் செய்த அந்த வணக்கங்களுக்காக முழுமையான பல அழகிய கூலிகளை கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இந்த வார்த்தையிலே மன் அமில சாலிஹன், சாலிஹான வணக்கத்தை யார் செய்கின்றார்களோ என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது நாம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் அல்லாதவர்கள் கூட நிறைய நல்ல வேலைகளை உலகத்திலே செய்வார்கள், இதன் மூலமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் சாலிஹான வணக்கம் என்பது இறை விசுவாசிகளான மோமீன்களால் மாத்திரம்தான் முடியும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن, அவன் இறை விசுவாசியாக இருக்கின்ற நிலையிலே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நல்லமல்கள் செய்கின்ற போதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வை கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே இறை விசுவாசத்துடன் நிறைவேற்றப்படுகின்ற சாலிஹான அமல்தான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உறுதுணையாக உதவியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருக்குர்ஆன் வசனத்திலே கூறுவது உலகத்திலே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழலாம் என்பதைத்தான். ஆனால் மறுமையிலோ இதனை விட பன்மடங்கு பல கோடி மடங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகிழ்ச்சியை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த மகிழ்ச்சியான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, சந்தோஷமான வாழ்க்கையை அடைந்து கொள்ள வேண்டுமா, அதற்கு நமக்கு வழிகோலக்கூடிய முதலாவது அடிப்படை விடயம்தான் அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹுவை நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும்.
அவன்தான் படைத்தவன், அவன் தனித்துவமானவன், அவனுக்கு இணை துணை கிடையாது என்ற அந்த ஏகத்துவத்தை உறுதியாக நாம் நம்புகின்ற போது இந்த மகிழ்ச்சியான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். எப்போது ஒரு மனிதன் அல்லாஹ்வை விசுவாசம் கொள்கின்றானோ, அவனுக்கு தன்னை அதாவது அவனுக்கு முழுமையாக கட்டுப்படுகின்றானோ, இணை வைத்தலை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றானோ, அப்போது அவனுடைய உள்ளம் விரிந்துவிடும். அவனுடைய உள்ளம் விரிவாக்கம் பெற்று அல்லாஹுடைய அன்பையும் அவனது அரவணைப்பையும் ஆதரவையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அவனுடைய உள்ளம் அதனை ஏந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை பெற்றுக்கொள்ளும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வாறு அவனுடைய உள்ளம் விரிவு பெற்று விடும் என்றால், அவனுடைய உள்ளம் விரிவாகி விடும் என்றால் அவன் அல்லாஹுவை நேசம் கொள்வான். அல்லாஹுக்காக எந்த வேலைகளையும் செய்வதற்கு அவன் மன சோம்பல் படமாட்டான். எல்லா விடயங்களிலும் எல்லா வழிபடுதலிலும் அவள் முன்னேறிக்கொண்டே செல்வான். எனவே இந்த ஈமான் என்பது நன்மைகள் செய்வதற்கு நமது உள்ளத்தையும் நமது உடல் உறுப்புகளையும் இலகுத்தன்மையை கொண்டு வரும் என்பதை இந்த அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுகின்ற என்ற நல்ல செயல் நமக்கு உறுதியாக இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை பற்றி கூறும்போது சூரா அத்-தகாபுன் 11வது வசனத்திலே கூறுகின்றான், வமன் யுமின் பில்லாஹி யஹ்தி கல்பஹ். எவன் ஒருவன் அல்லாஹ்வை இறை விசுவாசம் கொள்கின்றானோ, அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்றானோ, அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது உள்ளத்தை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையின் பால் நேர்வழி காட்டுகின்றான். அந்த இறை விசுவாசிக்கு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் அதனை அவன் சுதாகரித்துக் கொண்டு அதனை ஜீரணித்துக் கொண்டு அவனை ஒரு கட்டுப்பாட்டிற்கு கீழால் கொண்டு சென்று ஒரு நடுநிலையிலே இருப்பான். அதே நேரத்திலே அவனுக்கு கவலையான துன்பகரமான கஷ்டமான நிலைகள் வந்தாலும் அந்த ஈமான் இறை விசுவாசம் அவனது உள்ளத்தின் மூலமாக ஒரு நடுநிலையான தன்மையிலே செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும். ஆனால் ஈமானிலே கோளாறுகள் இருக்கின்ற போது, இறை விசுவாசத்திலே தடம்புரல்கள் ஏற்படுகின்ற போது, துன்பங்கள் வரும்போது தன்னை மாய்த்து கொண்டு இஸ்லாத்தை விட்டும் இறை விசுவாசத்தை விட்டும் நெடு தூரம் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் உறுதியாக ஒரு மனிதன் ஈமான் கொள்கின்ற போது யஹ்தி கல்பஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது உள்ளத்துக்கு நேர்வழி கொடுப்பான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருக்குர்ஆன் வசனத்திலே கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த மகிழ்ச்சியான வாழ்வை பற்றி கூறுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு இறை விசுவாசியுடைய எல்லா கர்மங்களும் ஒரு அற்புதமாக இருக்கின்றதல்லவா, ஒரு புதினமானதாக இருக்கின்றதல்லவா என்று கூறிவிட்டு கூறுகின்றார்கள், இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், ஒரு இறை விசுவாசியுடைய எல்லா கர்மங்களும் எல்லா விடயங்களும் நன்மையின் பால் இருக்கின்றன. வலைஸ ذلك இல்லா லில் முஃமின், இந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான நிலை என்பது இறை விசுவாசிக்கு மாத்திரம்தான் என்பதை நபி அவர்கள் கூறிவிட்டு கூறுகின்றார்கள், இன் அஸாபத்ஹு ضراء ஸபர், அவனுக்கு துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டால் அதனை அல்லாஹுக்காக பொறுத்துக் கொள்வான், அல்லாஹுக்காக பொருந்திக் கொள்வான், பொறுமையாக இருப்பான். ஃபகான கைரன் லஹு, அவன் பொறுமையாக இருப்பது அவனுக்கு நன்மையான விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே வைன் அஸாபத்ஹு ஸர்ராஅ ஃபஷக்கர், வைன் அஸாபத்ஹு ஸர்ராஅ ஷக்கர், அவனுக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்பட்டால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவான். ஃபகான கைரன் லஹு, அதுவும் அவனுக்கு சிறந்ததாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி எல்லை கடந்து விட்டால் அவனுடைய கட்டுப்பாட்டை மீறக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதே போன்றுதான் துன்பங்கள் துயரங்கள் அளவுக்கு அதிகமாக ஏற்பட்டாலும் அவனுடைய கட்டுப்பாட்டை விட்டு மீறி எங்கே பயணிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஆனால் இறை விசுவாசியாக இருக்கும் காலமெல்லாம், முஃமினாக இருக்கும் காலமெல்லாம் அவன் எல்லா சந்தர்ப்பத்திலும் நன்மையிலே இருக்கின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமை பட்டிருக்கின்றோம். நமது வாழ்க்கையிலே எத்தனையோ துன்பங்கள் ஏற்படுகின்றன, எத்தனையோ துயரங்கள் ஏற்படுகின்றன. ஆனால் அந்த துன்பத்தின் மூலமாக துயரத்தின் மூலமாக இஸ்லாத்தை விட்டு விரண்டோடக்கூடிய எந்த செயலிலும் நாம் ஈடுபட மாட்டோம். ஏன்? ஈமான் இறை விசுவாசம் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது. இதனை தந்தவன் அல்லாஹ்.
அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் ஏற்பட்டிருக்கின்றது, இதனை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதனை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த பூரணமான ஈமான், இறை விசுவாசம் இருக்கும் காலமெல்லாம் நாம் நன்மையிலே இருப்போம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வு ஏற்பட்டு விட்டால், சந்தோஷமான வாழ்க்கை கிடைத்து விட்டால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும், வஷ்ஷுக்ருலில்லாஹ், நன்றிகள் அனைத்தும் அல்லாஹுக்கே என்று வெறுமனே வாயால் கூறிவிட்டால் மாத்திரம் போதாது. இந்த ஹதீஸுக்கு உட்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால், நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வு, செல்வ செழிப்புகள் இருக்கும் போதெல்லாம் அதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அத்துடன் நமது பொருளாதாரத்தை, நமது செல்வத்தை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே, அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த முறையிலே நாம் நமது பொருளாதாரத்தை செலவு செய்கின்ற போதுதான் அந்த நன்றி செலுத்துதல் ஃபகான கைரன் லஹு, அந்த நன்றி செலுத்தக்கூடிய மனிதனுக்கு நல்லதாக, நன்மையாக இருக்கும் என்ற அந்த வட்டத்துக்குள்ளால் உள்வாங்கப்படுவோம். எனவே முறையாக நாம் நபி அவர்கள் காட்டிய முறைப்படி அல்லாஹுடைய செல்வங்களை செலவு செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இது போன்ற ஹதீஸ்கள் ஏராளமாக நாம் ஹதீஸ்களை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னும் ஒரு ஹதீஸிலே கூறுகின்ற போது, யார் ஒரு மனிதர் ஒரு நாள் காலையிலே அவன் பாதுகாப்பான சூழலிலே அவன் இருந்து, அவனுடைய உடல் ஆரோக்கியம் உள்ளவனாக இருந்து, அன்றைய தினத்துக்கு தேவையான உணவு வகை அவனுக்கு இருந்து அவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு இந்த உலகமே கிடைத்தது போன்றதாக கருதப்படும். காலையிலே எழும்புகின்ற போது அவன் ஒரு பாதுகாப்பான சூழலிலே எழும்புகின்றான், அவன் உடல் ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கின்றான். மூன்றாவதாக, அன்றைக்கு தேவையான உணவு வகைகள் அவனுக்கு முழுமையாக இருக்கின்றன. இந்த மூன்று விடயங்களையும் யார் பெற்றுக்கொள்கின்றானோ அவனுக்கு இந்த உலகமே கிடைத்ததை போன்றதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணப்படுத்துகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் உலகத்திலே கேள்விப்படுகின்றோம் அல்லவா, இரவிலே தூங்கிய மனிதர்கள் காலையிலே எழும்புவோமா என்ற அச்சத்துடன், பயத்துடன் உறங்குகின்றார்கள். காலையானதும் அவர்களை அறியாமல் எத்தனையோ அனர்த்தங்களின் மூலமாக உடல் அவயங்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு எழும்ப முடியாமல் படுத்த இடத்திலே இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா. அதே போன்றுதான் காசு பணம் இருக்கின்றது, உண்பதற்கு உணவு கிடையாது, குடிப்பதற்கு நீர் கிடையாது. இவ்வாறான இக்கட்டான சூழலிலே எத்தனையோ மக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் பாதுகாப்பான சூழலிலே உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாக, உண்ணுவதற்கு உணவு விசாலமாக கிடைக்கப்பெற்றவர்களாக இருக்கின்றோம் அல்லவா. இந்த மூன்று விடயங்களும் யாருக்கு கிடைக்கின்றதோ அவனுக்கு இந்த உலகமே கிடைத்ததை போன்றதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலைமையை பற்றி முன்னோர்களான ஒரு சாலிஹான ஒருவர் கூறுகின்றார், உண்மையிலே அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கின்றோம். எங்களது மகிழ்ச்சியை, எங்களது சந்தோஷத்தை அரசர்களுடைய குழந்தைகள் கேள்விப்படுவார்கள் என்றால் எங்களை வாள்களால் துண்டம் துண்டமாக வெட்டி விடுவார்கள் என்று இந்த சாலிஹான இறைநேசர்கள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் இங்கே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். செல்வ செழிப்பு மூலமாக நாம் நிம்மதியாக வாழ முடியாது. செல்வ செழிப்பும் தேவைதான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகிழ்ச்சியாக, அச்சமற்றவனாக, உடல் ஆரோக்கியமானவனாக, பசிக்கு தேவையான உணவை தந்தவனாக இருக்கும் போதெல்லாம் உண்மையிலே அவன் ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்வை பெற்றிருக்கின்றான். ஏன் அரசர்களுடைய குழந்தைகளை பற்றி இவர் கூறுகின்றார் என்றால், நமக்கு தெரியும், அரச மாளிகைகளிலே உணவுக்கா பஞ்சம், அவர்களுடைய தேவைக்கா பஞ்சம், அனைத்தும் நிறைவேற்றிருக்கும். ஆனால் அவர்களுக்கு இல்லாத நிம்மதி, அவர்களுக்கு இல்லாத மகிழ்ச்சி இவர்களுக்கு இருக்கின்றது என்பதாக இந்த நல்லோர்கள் கூறுவதை நாம் பார்க்கலாம். அதே போன்றுதான் இன்னும் ஒரு அறிஞர் கூறுகின்ற போது கூறுகின்றார், நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்கள் கடந்து செல்கின்றன. இந்த சந்தர்ப்பங்களை நாம் மீளாய்வு செய்து பார்ப்போம் என்றால் நாங்கள் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சுவர்க்கத்திலே எவ்வாறு சுவர்க்கவாசிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்களோ
அது போன்று நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தந்திருக்கின்றான் என்று அனுபவப்பட்ட அறிஞர்கள், அவர்கள் வாழ்க்கையிலே நேரடியாக நன்மைகள் செய்து அனுபவப்பட்டவர்கள் கூறுகின்ற வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது உள்ளம் கஷ்டப்படுகின்ற போது, நமது உள்ளம் சஞ்சலப்படுகின்ற போது, தனிமையிலே உள்வாங்கப்படுகின்ற போது, கவலையினால் ஆள்கொள்ளப்படுகின்ற போது, இவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமா, விமோசனம் பெற வேண்டுமா? அல்லாஹ்வின் பால் மீள வேண்டும், அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவோம் என்று சொன்னால், இவ்வாறான துன்பகரமான நிலையிலிருந்து, தனிமையிலிருந்து, கவலையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ்வை நினைவு கூறுதல் நமக்கு காரணமாக அமையும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் நாம் அல்லாஹ்வின் பால் மீள வேண்டும். இதனை விட்டுவிட்டு இஸ்லாம் காட்டாத வழிமுறையின் பால் செல்வோம் என்று சொன்னால் நமது கஷ்டங்கள் நீங்க மாட்டாது, நமது தனிமைக்கு விமோசனம் கிடைக்க மாட்டாது, நமது கவலைக்கு மகிழ்ச்சி கிடைக்க மாட்டாது. எனவே அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்றான் அல்லவா? எனவே நாம் அல்லாஹ்வின் பக்கம் விமோசனத்தை தேடி பயணிக்க வேண்டும். நமது கவலைகளை மறந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அல்லாஹ்வை அடிக்கடி நாம் நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நாம் இருகரம் ஏந்த வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு கூறுவார்கள், அரிஹ்னா யா பிலால் பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு எங்களுக்கு மகிழ்ச்சியை தாருங்கள், நிம்மதியை தாருங்கள் என்று பிலால் ரலி அவர்களை கூப்பிடுவார்கள். ஆனால் இப்போதோ தொழுகையை விட்டு நாம் நிம்மதியை தேடி எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் மீட்டி பார்ப்போம் என்றால், உண்பதற்கு உணவு இல்லாமல் பசிக்கின்ற போது அவர்கள் பள்ளியின் பால் விரண்டோடுவார்கள், அல்லாஹ்வின் பால் விரண்டோடுவார்கள், அங்கே அவர்களுக்கான உணவை பெற்றுக் கொள்வார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் நாம் கதையாக படித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? நமக்கு துன்பங்கள், துயரங்கள் வருகின்ற போது இவைகளை எல்லாம் மறந்து எங்கே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இஸ்லாமிய சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உண்மையான நிம்மதி, உண்மையான விமோசனம் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலாஹ், எனது கண் குளிர்ச்சி எல்லாம் தொழுகையிலே ஆக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வார்த்தை நமக்கு எதனை உணர்த்துகின்றது என்றால், துன்பம், துயரம், கஷ்டம் வாழ்க்கையில் எது வந்தாலும் நாம் தொழுகையின் மூலமாக அதனை விமோசனமாக பெற்றுக்கொள்ளலாம், பிரச்சனைக்கு தீர்வாக தொழுகையின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம், நமது கண்கள் கண்குளிர்ச்சி அடையும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே உலகத்திலே நாம் எப்பேற்பட்ட துன்பங்கள், துயரத்துக்கு ஆளானாலும் நாம் மரணம் என்ற ஒன்றை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். நமக்கு மறுமை வாழ்வு என்று இருக்கின்றது. எனவே அந்த மறுமை வாழ்வை நினைத்து இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதோடு நமது செயல்பாடுகள் அனைத்தும் மறுமைக்காக இருக்க வேண்டும். அவ்வாறு மறுமையுடைய நிலையிலே, மறுமையுடைய சிந்தனையிலே இருப்போம் என்றால் பாவத்தை விட்டும் தூரமானவர்களாக, பாவத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாக நாம் இருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இன்னல் அபரார லஃபீ நஈம், நல்லவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையிலே இருப்பார்கள், சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே இவ்வாறு நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உலகத்தில் வாழ்ந்து மறுமையிலும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் பாவத்தை விட்டும் நாம் நம்மை தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும், பாவங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வை மறந்து நன்மை செய்வதற்கு பதிலாக அல்லாஹுக்கு மாறு செய்வதிலே, பாவம் செய்வதிலே தன்னை மறந்த நிலையிலே பாவத்திலே மூழ்கிவிட்டானோ, அந்த பாவத்திலே மூழ்கிய மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விதமான சோதனைகளை கொடுப்பான்.
அந்த 2 விதமான சோதனைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அவன் கட்டாயமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரி தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து மீளாத வரை அந்த 2 சோதனையிலிருந்து அவன் விடுதலை பெற மாட்டான். அதில் ஒன்றுதான் அல் கம் வல் ஹம், அதாவது கம் என்ற கவலை, அதே போன்று அல் ஹம் என்ற கவலை. இந்த 2 கவலைகளுக்கும் இந்த பாவத்திலே மூழ்கிய மனிதன் ஆளாக்கப்படுவான். இந்த 2 கவலையை விட்டும் அவன் விடுதலை பெற வேண்டுமா, விமோசனம் பெற வேண்டுமா, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். இதிலே முதலாவது அந்த கவலைதான் வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு நிலையை வைத்து கவலைப்படக்கூடிய கவலை. இந்த கவலை அவனுடைய மகிழ்ச்சிகளை எல்லாம் தூளாக்கிவிடும், மகிழ்ச்சிகளை எல்லாம் இல்லாமலாக்கிவிடும். 2வது கவலை, நாளை எனக்கு என்ன ஏற்பட போகின்றதோ, எனக்கு என்ன ஆபத்து வரப்போகின்றதோ என்று வரக்கூடிய ஒன்றை நினைத்து கவலைப்படுவது. இந்த 2 கவலையும் மிகவும் ஆபத்தான கவலையாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கவலையிலே நாம் உள்வாங்கப்படுவோமானால் நமது மகிழ்ச்சிகள் எல்லாம் நம்மை விட்டு தூரமாகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாவத்திலே நிரந்தரமாக இருப்போம் என்றால் இது போன்ற கவலைகளுக்கு உள்வாங்கப்படுவோம் என்று இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். நடந்த கவலையை பற்றி கவலைப்படுவது என்பது ஓரளவு மட்டிடப்படுத்த முடியும் என்றாலும் நடக்க போவதை பற்றி சிந்தித்து சிந்தித்து அவனது மகிழ்ச்சிகளை தொலைத்து உடல் ஆரோக்கியத்தை வீணாக்கி குடும்ப மகிழ்ச்சிகளை எல்லாம் அழித்துக் கொள்ளக்கூடிய எத்தனையோ கதைகளை நாம் கேட்டு வருகின்றோம் அல்லவா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். செல்வ செழிப்பு இருக்கும், அல்லாஹுக்கு மாறு செய்வான். சந்தோஷமாக இருப்பான், அல்லாஹுக்கு துரோகம் செய்வான். ஆனால் இந்த 2 சோதனைக்கும் உள்வாங்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கட்டாயமாக அவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீள வேண்டும். அவ்வாறு மீண்டு விட்டால் மனதிலே குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த கவலைகள் எல்லாம் நம்மை விட்டு விரண்டோடிவிடும். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் ضنكா. எவன் ஒரு மனிதன் அல்லாஹுடைய திருக்குர்ஆனை, அல்லாஹுடைய நல்லுபதேசங்களை புறக்கணித்து நடக்கின்றானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஒரு நெருக்கமான ஒரு இறுக்கமான வாழ்வை கொடுப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் உலகத்திலே செல்வ செழிப்போடு இருக்கின்ற மனிதர்களை பார்த்து நாம் நினைப்போம், அவனுக்கு அவன் விரும்பியமாறு மகிழ்ச்சியாக வாழ்கின்றான், வாகனத்திலே பயணிக்கின்றான் அல்லது விமானத்திலே பயணிக்கின்றான், அவனுக்கு பங்களாக்கள் இருக்கின்றன என்று வெளித்தோற்றத்தை பார்த்து நாம் சந்தோஷமாக இருப்பதாக நாம் எண்ணி ஏமாந்து விடக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அவன் வசதி வாய்ப்புடன் மாடிகையில் வாழ்ந்தாலும் அல்லாஹுக்கு துரோகம் செய்கின்ற போது அவனது உள்ளமோ நெருக்கமாக இறுக்கத்திலே இருக்கின்றது என்பதை அந்த மனிதன் அறிவான். வெளித்தோற்றத்தை பார்த்து நாம் யாரும் ஏமாந்து விடக்கூடாது. அவர்கள் பாவத்திலே இருக்கும் காலமெல்லாம் செல்வ செழிப்புடன் இருந்தாலும் இறுக்கமான நெருக்கமான வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற சந்தோஷமான வாழ்க்கை நாம் நிம்மதியாக வாழ வேண்டுமா, அவைகளை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கு பாவம் செய்வதை விட்டும் முற்று முழுதாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் நமது மகிழ்ச்சியான வாழ்வை அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமானதாக ஆக்கிக் கொள்வோம் என்றால் நாம் செல்வ செழிப்புடன் இருந்தாலும் செல்வ செழிப்பு அற்றவர்களாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உலகத்திலே வாழலாம். எனவே வல்லவன் அல்லாஹ் உலகத்திலே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லா விதமான வழிவகைகளையும் நமக்கு ஆக்கி தருவதோடு நாளை மறுமையிலும் மேலான ஃபிர்தௌசுல் ஆலா என்ற சுவர்க்கத்திலே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.